ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். பொட்டேட்டோ ரைஸ். இதுக்கு நான் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா மட்டும் சேர்த்தா போதும். பொட்டேட்டோ ரைஸ் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும். இப்போ அதை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளியில் அதுக்கு நம்ம சேர்க்க வேணாம், வெங்காயம் மட்டும் போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. நான் உருளைக்கிழங்கு அதோட தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. அதையும் இப்போ வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எண்ணெயிலே தான் உருளைக்கிழங்கு வேகணும் ஃபுல்லாக. இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். சக்தி சில்லி சிக்கன் 65 மசாலா. இந்த மசாலா மட்டும் சேர்த்தா போதும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் உருளைக்கிழங்கு போட்டது உப்பு போடல, இந்த மசாலாலே உப்பு இருக்குன்றதுனால. இப்போ இந்த மசாலா போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மசாலா நம்ம போடுறப்போ பார்த்து போடணும், கம்மியாக. ரொம்ப போட்டோம் அப்படின்னா இந்த மசாலாவில் ரொம்ப காரம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் தனியாக ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட ஒன்றா போட்டு அந்த பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் உப்பு போட்டு வடிக்கலை, ரைஸ் உப்பு போடாமல் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் அந்த பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நீங்கள் இந்த மசாலா மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த மசாலாவும் போடவே வேணாம். இந்த மசாலா மட்டும் போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் நல்லா கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த மசாலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.